ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸ் சமச்சீர் புக் 2020-21 ரிவைஸ்டு சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ரெடியூஸ்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள், லாஸ் ஆஃப் மோஷன். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் 1.1 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்குது, 1.2 இனர்சியா, 1.2.1 டைப்ஸ் ஆஃப் இனர்சியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா 1.2.2 வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்சியா. இதெல்லாம் அப்படி லைனாக தான் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு எந்த மாற்றமே கிடையாது. 1.3ல் லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூட்டன்ஸோட லா ஆஃப் மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.4 நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். 1.4.1 நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபோர்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, அப்புறம் நியூட்டன்ஸோட செகண்ட் லா, தேர்ட் லா, ராக்கெட் ப்ரொப்பல்சன் கொடுத்துருக்காங்க, மாஸ் அண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க கடைசியாக. இந்த லெசனில் நமக்கு என்ன ஒமிட்டட் போர்ஷன் பார்த்திங்கன்னா 1.4.5ல் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸும், மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸு, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கு, இதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகிருக்கு. இம்பல்ஸ் இல்லை. அதுக்கு அதே போல் கிராவிடேஷன் கொடுக்கல, நமக்கு இதில் ஒரு 5 மார்க் படிச்சிருப்போம். அப்புறம் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுக்கல, ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி ரிலேஷனு, மாஸ் ஆஃப் த எர்த்து, அப்புறம் வேரியேஷன் ஆஃப் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதெல்லாம் ஒமிட்டட் போர்ஷன்ஸு. மற்றபடி லாஸ் ஆஃப் மோஷனில் நமக்கு இதுதான் சிலபஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம புக் பேக் வச்சு படிக்கக்கூடாது. இவங்க என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கோ அப்படி நம்ம ரீட் பண்ணோம். சரி, அடுத்து செகண்ட் யூனிட் போகலாங்களா? செகண்ட் யூனிட் பாருங்கள், 2.1 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போசிட் லைட்டு, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு, இது எல்லாமே நமக்கு இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து என்ன ஒமிட்டட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.2.1ல் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் கொடுத்துருக்கதில்ல, லாஸ் 2 லாவை பற்றி நமக்கு கேட்கல, வெறும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2.4 வந்து இங்கே ஒமிட்டட் போர்ஷனு, ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் பற்றி இல்லை. அப்போ நம்ம அந்த படிச்சிருப்போம் இல்லை, டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங்லாம் படிச்சிருப்போம். இலாஸ்டிக், இன்எலாஸ்டிக்கு, ரேலே ஸ்கேட்ரிங்கு, மீ ஸ்கேட்ரிங், டிண்டால், அது எல்லாமே ஒமிட்டடு. ராமன் ஸ்கேட்ரிங் இது எல்லாமே இல்லை. அங்கே இருந்துட்டு அடுத்து நமக்கு எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5ல் வந்து லென்சஸ்ஸு, 2.5.1ல் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. 2.6 இருக்குது. 2.7 வந்து ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2.8 இருக்குது, 2.9 இருக்குது. இது வந்து அப்ளிகேஷன்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸு அதை கொடுத்துருக்காங்க. 2.10 2.11 லென்ஸ் ஃபார்முலா இருக்குது, சைன் கன்வென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஒமிட்டட்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து சம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த 2.13 வந்து இங்கே ஒமிட்டடு. அதே போல் 2.14 வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவும் நமக்கு இல்லை. 2.15ல் பவர் ஆஃப் அ லென்ஸு, அந்த போர்ஷன்ஸும் நமக்கு ஒமிட்டடு. இதுக்கு விட்டோம்னா அடுத்து நமக்கு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.16ல் ஹியூமன் ஐ கொடுத்துருக்கான். அந்த ஐயோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படிப்போம்ல, அது இருக்குது. அப்புறம் 2.17 இருக்குது, டிஃபெக்ட்ஸ் இன் ஐ, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ப்ரெஸ்பயோபியா நம்ம படிச்சிருக்கோம்ல, அது இருக்குது. 2.18 வந்து நமக்கு இல்லை. 2.18 பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைக்ரோஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு டீட்டெயில் ஆன்சர் ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதெல்லாம் நமக்கு இல்லை. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இல்லை. அதே போல் 2.19லேயும் டெலஸ்கோப் பற்றி நமக்கு எதுவுமே இல்லை. 2.17ஓட இந்த லெசன் வந்து நமக்கு முடியுது. ஓகேவா? அடுத்து தேர்ட் யூனிட் போகலாம். தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.1ல் நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, 3.1.1 அப்சல்யூட் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்காங்க, 3.2 தெர்மல் எனர்ஜி இருக்குது. 3.2.1ல் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம், ஈஸியான டாபிக் தான். 3.3ல் வந்து இஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கல. இஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இல்லை, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இல்லை. நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா, லீனியர் எக்ஸ்பென்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், இதெல்லாம் 5 மார்க், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் அதெல்லாமே நமக்கு ஒமிட்டட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனால் ஈஸியாக படிக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் அது எல்லாமே ஒமிட்டடு. அதே போல் 3.3.2லையும் நமக்கு இல்லை. இதுலேயும் நம்ம ஒரு 5 மார்க் படிச்சிருப்போம்.
அதுவும் நமக்கு இல்லை. ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் அதுவும் நமக்கு இல்லை. சரி, அடுத்து எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.4ல் ஃபண்டமெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் கேஸஸ். இதில் ஒரு 5 மார்க் படித்த ஞாபகம் இருக்குங்களா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நான் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரஸ் லா மூணையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ப்ரோசஸ் நமக்கு இருக்குது. அப்போ இந்த லா வந்து நமக்கு 2 மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 5 மார்க் கொஸ்டின் இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 மார்க் நம்ம படித்ததில் அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. 3.5.3 வந்து நமக்கு கொடுக்கல. இங்கே 3.4.3யோட இந்த யூனிட் வந்து இங்கே முடியுது. ஓகேவா? சரி, அடுத்து 4th யூனிட் போகலாம் பாருங்கள். 4th யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா 4.1 எலக்ட்ரிக் கரண்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன, எலக்ட்ரிக் காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். 4.3.1ல் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அப்புறம் வோல்ட்டு, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4.4ல் பார்த்திங்கன்னா ஓம்ஸ்லா கொடுத்துருக்காங்க. 4.5ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல், அப்புறம் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது அதில். இதில் வந்து நமக்கு என்ன ஒமிட்டட் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.7 சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அதுதான் நமக்கு ஒமிட்டட் போர்ஷன். 4.7.1ல் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸும் ரெசிஸ்டர் இன் பேரலும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து 5 மார்க்கில் நமக்கு வரது ஈஸி கொஸ்டினாக, அதெல்லாம் நமக்கு ஒமிட்டடு. அதே போல் சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் 4.7.4ல் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர் இது எல்லாமே நமக்கு இல்லை. அங்கேருந்து எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.8ல் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கு அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4.8.2 வந்து நமக்கு இல்லை. ஆக்சுவலி அதுவும் ஈஸி தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஃபியூஸ் வயரு, ஃபிலமெண்ட் இன் பல்ப்ஸ் எல்லாம் படித்தோம்ல, அதுவும் ஒமிட் பண்ணிட்டாங்க. 4.9 கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் பவரு, அதோட ஃபார்முலா, அதோட யூனிட்டு அதெல்லாம் இருக்குது. அதே போல் 4.9.2ல் வந்து கன்சம்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்புறம்லாம் நமக்கு போர்ஷன்ஸ் வந்து ஒமிட்டட் தான். டொமஸ்டிக் சர்க்கியூட் இல்லை, எர்திங் இல்லை, எல்இடி பல்ப் இல்லை, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இல்லை. இதோட வந்து இந்த யூனிட் வந்து முடியுது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. சரி, ஓகே. அடுத்து 5th யூனிட் பார்க்கலாம். அக்கோஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5.1 இருக்குது. லாஞ்சிடியூடினல் வேஸு, கேட்டகரிஸ் கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் கொடுத்துருக்கான். இங்கே 5.1.4ல் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் வந்து நமக்கு இல்லை. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் நமக்கு இல்லை. அடுத்து வந்து 5.2 வந்துட்டாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இருக்குது. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 லா நம்ம படிச்சிருக்கோம்ல, அது கொடுத்துருக்காங்க. 5.2.2லேயும் பவுண்ட்ரி ஆஃப் அ டென்சர் மீடியம் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் அட் அ பவுண்ட்ரி ஆஃப் அ ரேரர் மீடியம் கொடுத்துருக்காங்க. அதே போல் கர்வ்டு சர்ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. எக்கோஸ் இருக்குது 5.3ல். கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் இயரிங் எக்கோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ இங்கே ஒமிட்டட்னு பார்த்திங்கன்னா 5.3.3லேருந்து நமக்கு ஒமிட்டடு. மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட் அது இல்லை. அப்ளிகேஷன்ஸ் இல்லை. அப்புறம் டாப்ளர் எஃபெக்ட் இல்லை. நம்ம பின்னாடி டேப்லோ காலம்லாம் போட்டு நம்ம கண்டிஷன்ஸ்லாம் படித்தோம் பார்த்திங்களா, ஃபார்முலாஸ்லாம் வச்சு நிறையா படித்தோம், அது எல்லாமே நமக்கு இல்லை. இந்த யூனிட் வந்து 5.3.2வோட நமக்கு வந்து முடியுது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 6.1 ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. டெஃபினிஷன், அதோட டெஃபினிஷனு நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. அப்புறம் யூனிட்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோடது. ரேடியோ ஆக்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் லா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன ஒமிட்டட்னா 6.3 நமக்கு இல்லை. நியூக்ளியர் ஃபிஷன் இல்லை. ஃபிஷனபிள் மெட்டீரியலு, செயின் ரியாக்ஷன் அதெல்லாம் இல்லை. கிரிட்டிக்கல் மாஸ் இதெல்லாம் நமக்கு இல்லை. ஆட்டம் பாம்பு, அப்புறம் நியூக்ளியர் ஃபியூசன் இல்லை. அதோட டெஃபினேஷன் அதை பற்றின ஃபுல் சாப்டரே இல்லை. ஹைட்ரஜன் பாம்பு இதெல்லாம் நமக்கு வரும் இல்லை. அடுத்து டைரெக்டாக எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.5க்கு வந்துட்டாங்க. 6.5ல் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அதோட யூசஸ் இருக்குது. அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் இருக்குது. அப்புறம் சேஃப்டி மெசர்ஸ் கொடுத்துருக்கான். 6.6ல் சேஃப்டி மெசர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6.6.2ல் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் மெசர்ஸு அதெல்லாமே நமக்கு இருக்குது. சேஃப்டி மெசர்ஸு, ப்ரிவென்டிவ் மெசர்ஸு இதெல்லாமே நமக்கு இருக்குது. அதோடு நமக்கு இந்த லெசன் முடியுது. 6.7 வந்து நமக்கு இல்லை.
அது சின்ன டாபிக் தான். நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று இருக்குது, அந்த டாபிக் நமக்கு இல்லை. இதோட இந்த யூனிட் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். 6 யூனிட் முடிஞ்சுது. அடுத்து கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் 7th லெசனில் பார்த்திங்கன்னா 7.1 இருக்குது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்குது. 7.1.2 இல்லை. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுங்கிறது நமக்கு இல்லை, அந்த டாபிக் இல்லை. அந்த ஃபார்மில் அதை வச்சு நமக்கு 2 சம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. 7.2 இருக்குது, 7.2.1 இருக்குது, மாலிகுல்ஸ் பற்றி இருக்குது. 7.2.2ல் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்ற டாபிக் இல்லை. அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல் கான்செப்டும் பர்சன் காம்போசனும் நமக்கு எடுத்துட்டாங்க. 7.6ல் பார்த்திங்கன்னா அவகாட்ரோ ஹைப்போதிசிஸ் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. இதில் 7.8ல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டாபிக். அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இது இல்லாத நமக்கு கொஸ்டின்ஸே இருக்காது. மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே இது இருக்கும், நல்ல கொஸ்டின். ஆனால் அந்த கொஸ்டின் இல்லை இப்போது. இங்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பற்றி மேலே அங்கே எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே 7.9 வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்கான். அந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ரோமன் நம்பர் 1லேருந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸு ரோமன் நம்பர் 6 வரைக்கும் இருக்கும். அப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடியதும் இருக்கும். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 7.9ல் கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு இதில் தான் வரும். 4 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் இதில் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து 8th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் வந்து 8.1 to 8.2.1 இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் கொடுத்துருக்கான். இதில் ஒமிட்டட் பார்த்திங்கன்னா 8.3 இல்லை நமக்கு. 8.3ல் வந்து பீரியாடிக் அது இல்லை, அட்டாமிக் ரேடியஸ் இல்லை. அட்டாமிக் ரேடியஸ் வச்சு அந்த கொஸ்டின்லாம் நமக்கு வராது. அயனைசேஷன் எனர்ஜி இல்லை, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அது மெட்டலர்ஜி இல்லை, டெர்மினாலஜி இது இல்லை. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓர் இல்லை. இது எல்லாமே நமக்கு இல்லை. இங்கேருந்து நமக்கு டேரெக்டாக எங்கே வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.6க்கு வந்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்துட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. மெட்டலர்ஜி இல்லை. மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்போம், அது இல்லை. மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர், மெட்டலர்ஜி ஆஃப் அயனு, இதில் நமக்கு எதுவுமே கிடையாது. 5 மார்க் கொஸ்டின் இதில் தான் படிச்சிருக்கோம், அதெல்லாம் நமக்கு இல்லை இப்போது. அப்புறம் 8.10 பார்த்திங்கன்னா அலாய்ஸ்க்கு வந்துட்டாங்க. அமல்கம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸு, அப்புறம் மெத்தடு, கொரசன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8.11.1ல் வந்து டைப்ஸ் ஆஃப் கொரசன் நமக்கு கொடுக்கல. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரசன் கொடுத்துருக்காங்க, ஆனால் பாமன் பிரிட்ஜ் வந்து கொடுக்கல. 8.11.2வோட இந்த யூனிட் நமக்கு முடியுது. ஓகேங்களா? அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா 9th யூனிட்டு சொல்யூஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 9.1 இல்லை, டே டு டே லைஃப் கொடுத்துருப்பான், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அது இல்லை. 9.2 இருக்குது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்டு சொல்யூட் அதெல்லாமே இருக்குது. இங்கே நமக்கு வந்து ஒமிட்டட்னு பார்த்திங்கன்னா 9.4ல் வந்து சாலபிலிட்டி தான் நமக்கு ஒமிட்டடு. அதில் வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பான், அதில் சம்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம், அப்போ அது எல்லாமே நமக்கு இல்லை. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலபிலிட்டின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதுவும் இல்லை நமக்கு. அடுத்து டைரெக்டாக 9.5க்கு வந்துட்டாங்க, அதுவும் கிடையாது. 9.5 ஃபுல்லாகவே ஒமிட்டடு. அப்புறம் 9.6 தான் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9.6.1 இது பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணியிருப்போம். 9.6.2 இருக்குது. 7 வந்து ஹைட்ரோஸ்கோப்பி இருக்குது, அப்போ டெலிக்வன்ஸ் இருக்குது. இங்கே வந்து 9.9 வந்து நமக்கு இல்லை, கொடுக்கல. 9.9 பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸு ஃபுல்லாகவே இந்த லெசனில். அப்போ கம்பல்சரி நமக்கு இந்த லெசனில் ப்ராப்ளம்ஸ் வராது, சொல்யூஷன் லெசனில் ப்ராப்ளம்ஸ் வராது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த தியரியை அங்கே கட் பண்ணிட்டாங்க, அந்த ஃபார்முலாஸ் வருது, அது எல்லாமே அங்கே கட் ஆகிடுச்சு. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா 10th சாப்டரு. 10th யூனிட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் 10.1 இருக்குது, 10.1.1 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. 10.1.2க்கு அப்புறம் அவங்க என்ன கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10.2வை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இல்லை, ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் இல்லை. அதுக்கப்புறம் டேரெக்டாக 10.4 போயாச்சு. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்கான், பிஹெச் ஸ்கேல் கொடுத்துருக்கான். மேபி இதில் வந்து நமக்கு
கால்குலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து அடுத்து எங்கே போயிட்டாங்கன்னா 10.7 பார்த்தீங்களா, பிஹெச் கால்குலேஷன். அப்போ 10.7 பிஹெச் கால்குலேஷனா அப்போ இதில் கண்டிப்பாக வந்து பிஹெச் கால்குலேஷனில் அங்கே 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கோம், அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ராப்ளம்ஸ் 10.8 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அதனால் அதில் இருக்க அந்த சின்ன 1, 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் படித்தாமே நமக்கு போதும். இப்போ இங்கேயோட இந்த யூனிட் முடியுது. அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் 11.1 இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டர், அதனால் நிறைய ஒமிட் பண்ணல, எல்லாமே கொடுத்துருக்காங்க. 11.2, 3, 4 அப்புறம் 5 எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒமிட்டடுங்கும் போது எங்கே வருதுன்னா 11.7 தான் நமக்கு ஒமிட்டடு. எத்தனாயிக் ஆசிட்லேருந்து தான் நமக்கு ஒமிட்டடு, அங்கேருந்து தான் நமக்கு சிலபஸ் இல்லை. 11.8 கொடுத்துருக்கான், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 11.9 வந்து நமக்கு இல்லை, அதோட அந்த இது முடிஞ்சுது. அப்போ 11th சாப்டர் வந்து அங்கேயோட நமக்கு முடிஞ்சுது, 11.8ஓட நமக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா, சரி. அடுத்து இதோட நமக்கு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பயாலஜி பார்ட்டுக்கு வரோம். யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் பார்த்திங்கன்னா 12.1 டிஷ்யூஸ் கொடுத்துருக்கான், டிஷ்யூ சிஸ்டம் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 12.2.1 இல்லை, டெர்மல் டிஷ்யூஸ் நமக்கு இல்லை. 12.2 கொடுத்ததுக்கப்புறம் 12.3 போயிட்டாங்க. அப்போ அந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்லாம் நமக்கு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் கொடுத்துருக்கான் பீனு. 12.4 இல்லை, மெய்ஸ் வந்து நமக்கு மோனோகாட் ரூட் வந்து இல்லை. அப்போ ரூட்டில் பார்த்திங்கன்னா டைகாட் ரூட்டு. அதே போல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம்லேயும் பார்த்திங்கன்னா டைகாட் தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மோனோகாட்டை ஒமிட் பண்ணிட்டாங்க. ரெண்டுலேயுமே டைகாட் தான் நமக்கு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் நமக்கு வராது, அந்த டேப்லோ காலம்லாம் வராது. 12.7 வந்து லீஃப் கொடுத்துருக்காங்க. அதே போல் மோனோகாட் எல்லாத்துலேயுமே டைகாட் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, மோனோகாட் எல்லாமே ஒமிட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 12.9 பிளான்ட் ஃபிசியாலஜியில் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்கோம், ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், இது எல்லாமே நமக்கு இருக்குது. இதில் ஒமிட்டன்னு பார்த்திங்கன்னா 12.9.8 அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இல்லை, மைட்டோகாண்ட்ரியா அதோட ஸ்ட்ரக்சர்ஸு 2 மார்க்கில் நம்ம படிப்பில் ஆக்சிசோமோட ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 12.11 வந்து டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் படித்தோம் இல்லை, ரெஸ்பிரேட்டரி கோர்ஸ்ன்ட்டு, அதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 13 யூனிட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஃபுல் யூனிட் வந்து நமக்கு ஒமிட்டடு. ஆனால் அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் சாப்டர் தான், நல்ல ஈஸியாகவும் புரிஞ்சிக்கக்கூடிய சாப்டர், அந்த சாப்டர் நமக்கு இல்லை. சரி, ஓகே. இப்போது 14th பார்க்குறோம். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 14.1 இருக்குது நமக்கு, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளான்ஸ் இன் பிளான்ஸ் கொடுத்துருக்கான். இதில் 14.1 இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், அதில் வந்து டிஃப்யூசன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மாசிஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் இல்லை. அடுத்து 14.2 வந்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 14.3 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அப்போப்ளாஸ் சிம்ப்ளாஸ்லாம் நமக்கு கொடுக்கல. அப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் இருக்குது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் நமக்கு இங்கே இல்லை, அது ஒரு 5 மார்க் படிச்சிருக்கோம் இல்லையா. சரி, அப்புறம் 14.6 வந்து ரூட் ப்ரெஷர் இருக்குது, அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, டிரான்ஸ்லொகேஷன்னு, ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ், இதெல்லாமே இருக்குது. இதில் வந்து 14.11 வந்து நமக்கு இல்லை. 14.12 வந்து பிளட்டு வந்து நமக்கு இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டெட்ஸ்லாம் படிப்பிருக்குன்னா அது இருக்குது நமக்கு. அப்புறம் 14.13 வந்து நமக்கு இல்லை, ஆர்ட்ரி வெயின் பற்றி நமக்கு இல்லை. டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் சிஸ்டம் கொடுக்கல, டைரெக்டாக வந்து 14.15க்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டு, அப்புறம் பிளட் குரூப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஒமிட்டட், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த கார்டியாக் சைக்கிள், பிளட் ப்ரெஷரு, இதெல்லாமே நமக்கு அங்கெல்லாம் ஒமிட்டடு. லிம்பாட்டிக் சிஸ்டம், இது எல்லாமே நமக்கு ஒமிட்டட் போர்ஷன்ஸு. ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா 15th யூனிட் வந்து நர்வஸ் சிஸ்டம், நம்ம நியூரான்ஸ் இதெல்லாம் படித்து பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டிங் சாப்டரு, அந்த சாப்டரை ஒமிட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 16 யூனிட்டு. இதில் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸு 16.1 இருக்குது, ஆக்சின்ஸ் கொடுத்துருக்கான். இதில் பார்த்திங்கன்னா ஆக்சின்ஸு, சைட்டோகைனின்ஸ் கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஜிபர்லின்ஸ் இல்லை, அப்சிசிக் ஆசிட் இல்லை. ஆக்சின், சைட்டோகைனின்ஸ் முடித்தோடனே எத்திலின் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் அதோட அங்கே பிளான்ட் ஹார்மோன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி இருக்குது, தைராய்டு இருக்குது. இதில் வந்து பேராதைராய்டு வந்து நமக்கு இல்லை, பேன்க்ரியாஸ் இல்லை, அட்ரினல் கிளாண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, தைமஸ் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சாப்டர் முடிகிற வரைக்குமே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 17th யூனிட்டு ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா 17.1 அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இல்லை, 17.2 வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லை. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 17.3 அதுலேயும் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ டிப்பிக்கல் ஃப்ளார் வந்து நமக்கு கொடுக்கல. இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கல்ஸும் அப்போ இது வந்து வராது, 17.3.1 இல்லாதனால. அப்புறம் 17.3.2 இல்லை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் இல்லை. 17.4 வந்து வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலினேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதோட டைப்ஸு கொடுக்கல. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் நமக்கு இல்லை. ஏஜென்ட்ஸ் கிடையாது. இதுக்கப்புறம் டைரெக்டாக 17.6 போயிட்டாங்க. ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குது, கெமெட்டோஜெனசிஸ் 17.8 இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் இருக்குது 17.8.1ல். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் இருக்குது. அப்புறம் மென்சுரைசேஷன் சைக்கிள் இருக்குது. இது எல்லாமே இருக்குது நமக்கு 17.9 வரைக்கும். 17.10 தான் நமக்கு இல்லை. 17.10 பார்த்திங்கன்னா 17.9 முடித்ததுக்கு அப்புறமே நமக்கு 17.14 போயிட்டாங்க. அதாவது பர்சனல் ஹைஜின் தான் இருக்குது. பர்சனல் ஹைஜின்னு, பாடி ஹைஜின், அப்புறமேட்டு டாய்லெட் ஹைஜின்னு இதெல்லாம் நமக்கு இருக்குது. இந்த லெசன் முடிகிற வரைக்குமே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து 18. இது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸு. இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா 18.1 இருக்குது, கிரிகார் ஜோகன் மெண்டல் பற்றி. அப்புறம் இந்த மோனோஹைப்ரிட் கிராஸு, டைஹைப்ரிட் கிராஸு, மென்டல்ஸோட லா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமு எல்லாமே லைனாக இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா 18.5.2ல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸு, அது பொசிஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைப்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியிருக்க டைப்ஸ் மட்டும்தான் இல்லை. அப்புறம் கேரியோ டைப் இருக்குது, வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஎன்ஏவோடது 5 மார்க் கொஸ்டின் அது இருக்குது, ரெப்ளிகேஷன் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்குது இன் ஹியூமனில். இதில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 18.7.2 வந்து மியூட்டேஷன், அந்த சின்ன டாபிக் மட்டும்தான் நமக்கு இல்லை. ஓகே, இதோட இந்த யூனிட் இங்கே முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா 19th யூனிட்டில் பார்த்திங்கன்னா 19.1 இருக்குது, தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப் இருக்குது. 19.2 இல்லை. 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவிடென்சஸ் ஆஃப் இவல்யூஷன், அது நமக்கு டாபிக் இல்லை. அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் இவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 19.3 தான் கொடுத்துருக்காங்க. அது இலாபரேட்டர், லாமார்க்கிசம், டார்வினிசம் அதை பற்றின இலாபரேஷன்லாம் நமக்கு கிடையாது. அதே போல் வேரியேஷனும் கிடையாது. 19.6ல் பேலியோபாட்னி கொடுத்துருக்காங்க. அதாவது 19.5 பேலியோபாட்னி இல்லை, 19.6 வந்து எத்தனோபாட்னி மட்டும் நான் கொடுத்துருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸு, ஆஸ்பெக்ட்ஸு இதை மட்டும் படித்தா போதும். அப்புறம் ஆஸ்ட்ரோபயாலஜி வந்து நமக்கு ஒமிட் பண்ணியாச்சு, அந்த போர்ஷன்ஸும் நமக்கு இல்லை. 19th பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது சப்டிவிஷன். 19.1, 3, 6 3 சப்டிவிஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் வந்து 20th யூனிட்டு ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா 20.1 வந்து இல்லை, க்ரீன் ரெவல்யூஷன் இருக்குது நமக்கு. அப்புறம் ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி இல்லை. 20.2.2 இருக்குது, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20.2.3 பார்த்திங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங்கு ஃபார் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்குது. இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா 20.3 வந்து நமக்கு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். அதில் வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இல்லை, செலெக்ஷன் இல்லை, பாலிப்ளாய்டி இல்லை, அதெல்லாம் நமக்கு இல்லை. ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்புறம் 20.4 போயிட்டாங்க. 20.4 பார்த்திங்கன்னா அனிமல் ப்ரீடிங் இருக்குது. அனிமல் ப்ரீடிங் நமக்கு இருக்குது. அதில் வந்து அனிமல் ப்ரீடிங்கோட இன்ட்ரொடக்ஷன் தான் இருக்குது. இன்ப்ரீடிங், அவுட் ப்ரீடிங் அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஹெட்ரோசிஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜீன் க்ளோனிங் டெக்னிக் இல்லை, எதுவுமே இல்லை. டைரெக்டாக 20.6 போயிட்டாங்க. பயோடெக்னாலஜி இன் மெடிசன்ஸ் போயிட்டாங்க.
அதே போல் 20.7 வந்து ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துருக்கோம், அது நமக்கு இல்லை. ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி, அப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், அந்த டாப்பிக்கெல்லாம் நமக்கு ஒமிட்டடு. பயோடெக்னாலஜி மெடிசனோட நமக்கு இந்த யூனிட் இங்கே முடிஞ்சுது. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 21, இதில் பார்த்திங்கன்னா லெசன் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இதில் 21.1 இருக்குது. 1.1 1.2லாம் இல்லை நமக்கு. சைல்டு அப்யூஸு இதெல்லாம் இல்லை. அப்ரோச்சஸ் இன் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே நமக்கு இல்லை. அங்கேருந்து டேரெக்டாக எங்கே போயிட்டாங்கன்னா 21.2ல் வந்து ட்ரக்கு, ஆல்கஹால் அண்ட் டொபேக்கோ இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் எலாபரேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. 21.3 அதில் டைப்ஸ் மட்டும் கொடுக்கல, ட்ரக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்க டைப்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்கல. ட்ரக் அப்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் டொபாக்கோ அப்யூஸ் போயிடுச்சு. 21.4 வந்து டொபாக்கோ அப்யூஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ளே வந்து ஃபுல் கிளியராக போல், வெறும் ஜிஸ்ட் மட்டும்தான். 21.5ல் வந்து ஆல்கஹால் அப்யூஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் 21.6 வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரீஹேபிட்டேஷன் மெசஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அது முடிச்சோன்னே டயபெட்டிஸ்லாம் இருக்குது, அந்த டாப்பிக்லாம் நமக்கு ஒமிஷன், அதெல்லாம் இல்லை. அங்கேருந்து டேரெக்டாக 21.9 ஒபிசிட்டி போயிட்டாங்க. ஒபிசிட்டி வந்து தான் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க சாப்டர்லாம் இல்லை. 21.11 இருக்குது அடுத்தது. 21.11 பார்த்திங்கன்னா கேன்சர் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க, கேன்சர். அப்புறம் 21.12 வந்து எய்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கேன்சர் பற்றி கொடுத்துருக்கோம், ஆனால் அதோட டைப்ஸு, ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் நமக்கு கொடுக்கல. இதே போல் 21.12லையும் எய்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரிவென்ட் மெசர்ஸு, சிம்டம்ஸு அந்த மாதிரி இலாபரேஷன் நமக்கு கொடுக்கல. இதோட வந்து 21th யூனிட் வந்து அங்கே முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ஒரு ஈஸி சாப்டரு. இதில் வந்து கன்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 21.1 இருக்குது. 2, 3 இதெல்லாம் நமக்கு இல்லை. வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நமக்கு எதுவுமே இல்லை. அங்கேருந்து டேரெக்டாக எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 22.5 வந்து போயிட்டாங்க. ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றி ஃபாசில் ஃபியூவலு, கோல் அண்ட் பெட்ரோலியம்லாம் கொடுத்துருக்காங்க எலாபரேஷன், அதெல்லாம் நமக்கு இல்லை. வெறும் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் படித்தோம்னாவே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா 22.6 இது வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது அது இருக்குது. அது வந்து எலாபரேஷன் ஃபுல்லாக கொடுக்கல. சோலார், பயோ எனர்ஜி என்னென்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இதில் பார்த்திங்கன்னா ஷேல் கேஸ் கொடுத்துருக்காங்க. 22.6.3 கொடுத்துருக்காங்க. வாட்டர் எனர்ஜி இருக்குது, அப்புறம் டைடல் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கான், வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். 22.10 வந்து நமக்கு இல்லை. சீவேஜ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கான், அது மட்டும் நமக்கு இல்லை. அந்த டாபிக் போயிருக்கு, ஒமிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 23 வந்து விசுவல் கம்யூனிகேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு லெசன் நமக்கு இருக்குது இல்லையா சயின்ஸில், எப்போவுமே லாஸ்ட் 1 or 2 டாபிக்ஸ் இருக்கும்ல, அது வந்து நமக்கு 23 டாபிக் வந்து ஒமிட்டடு. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் போர்ஷனில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து 14 இருக்கும் ப்ராக்டிக்கல் போர்ஷன்ஸு. அந்த 14ல் நமக்கு பார்த்திங்கன்னா 7 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, செகண்ட் இருக்குது. ஃபிசிக்ஸில் மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் இருக்கும், அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸோடது இருக்கும், ஃபோக்கல் லென்த்து, ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மட்டும் ஒமிட்டடு, செகண்ட் அண்ட் தேர்டு இருக்குது. ஃபிசிக்ஸில் 2ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்த்தா 4 கொடுத்துருப்பாங்க. 4, 5, 6, 7 வரைக்கும் நமக்கு கெமிஸ்ட்ரி. அதில் பார்த்தா 6, 7 நமக்கு ஒமிட்டடு. ஹைட்ரேஷன் ஆஃப் சால்ட்டும் ஆசிட் பேஸோடதும் நமக்கு ஒமிட்டடு. இதில் வந்து ஐடென்டிஃபிகேஷன், எக்ஸோதர்மிக் எண்டோதர்மிக் ரியாக்ஷனும் சாலிபிலிட்டி டெஸ்ட்டு அது மட்டும்தான் நமக்கு இருக்குது. 2 ஃபிசிக்ஸில் 1 இல்லை, கெமிஸ்ட்ரியில் 2 இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் பார்த்திங்கன்னா பாட்னி பார்ட்டில் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருக்குது. 9 வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் இல்லை, ஏன்னா தியரி போர்ஷன்ஸில் அதை நம்ம கட் பண்ணிட்டோமா, அது இல்லை. அப்புறம் மோனோஹைப்ரிட் கிராஸ் இருக்குது. பாட்னி பார்ட்டில் 9th மட்டும் இல்லை, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் மட்டும் இல்லை நமக்கு. அப்புறம் பயோசுவாலஜி பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 இருக்குது. 12, 13, 14 பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹார்ட், பிரெயின், பிளட் செல்ஸு, எண்டோக்ரைன் இருக்குது. இதில் வந்து இந்த மாடல்ஸ் வந்து நமக்கு இல்லை. 12 இல்லை, ஹியூமன் ஹார்ட்டு, பிரெயின் நமக்கு இல்லை. 14 அதே போல் எண்டோக்ரைன்ஸ் கிளான்ஸ் இல்லை. 13 மட்டும்தான் இருக்குது ஜுவாலஜியில். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கான். ஓகே, இதுதான் வந்து நம்ம ப்ராக்டிகல்ஸ் பார்ட்டு. தியரி பார்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒமிட்டட் ஆகிறது 3 லெசன் மட்டும்தான். லெசன் 13,
அப்புறமேட்டு 15 நர்வஸ் சிஸ்டமு, அப்புறம் 23 விசுவல் கம்யூனிகேஷன். இது மட்டும்தான் ஒமிட் ஆகிருக்கு. இனிமேட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வந்து தியரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஒன்லி 7 தான் இருக்குது, அது பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இனி வந்து நீங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.